3 ஸ்பூன் வெந்தயம், இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம், ஒரு 15 20 வரமிளகாய். இதை ஒரு கரண்டி, ஒரு கரண்டி பெரிய கரண்டியில் சின்னதாக ஒரு கரணை முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கரணை முட்டையில் ஒரு 4 கரணை முட்டை எண்ணெய் குத்தி இந்த வெந்தயத்தை வறுக்கணும். வெந்தயம், மிளகா, பெருங்காயத்தை போட்டு வறுக்கணும். வரப்பட்டுதுன்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, வெந்தயம் பட்டுன்னு வெடிக்கணும், கருப்பாகிடக்கூடாது, வரகாமையும் இருக்கக்கூடாது, கருப்பாகவும் இருக்கக்கூடாது. நல்லா அந்த பொன்னிறமாக முறுமுறுன்னு வரப்பட்டுக்கணும். அப்போ டக்குன்னு அதை இறக்கி வச்சுட்டு அதில் நல்லா இவ்வளோ புளி, நல்லா ஒரு 150 கிராம் புளி கூட இருக்கலாம் போட்டு, அதுக்கேற்ற உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் வழுமுன்னா அரைச்சி வச்சுட்டோம்னா இது வெந்தய தொகையல். இந்த வெந்தய தொகையல் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம், இட்லிக்கு தொட்டுண்டு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டுண்டு சாப்பிடலாம், பொங்கலுக்கு தொட்டுண்டு சாப்பிடலாம், அப்புறம் இடியாப்பத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம், கொழுக்கட்டைக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம், வெறுமையாக வயிற்று நாக்கில் நக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இன்னும் என்ன அதில் ஒரு பிரயோஜனம்னா, வெந்தயம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சர்க்கரைன்னு சொல்லிட்டு அல்லாடுறோம் இல்லையா, இந்த வெந்தய தொகையில் அரைச்சி வச்சுன்னு சாப்பிட்டுன்னு வந்தோம்னா, அந்த மாத கடைசியில் நம்ம போய் சர்க்கரையை பார்த்தோம்னா நிச்சயமாக சர்க்கரை குறைஞ்சிருக்கும். வெறும் வெந்தயத்தை போட்டு சாப்பிட்டு இருக்கிறது நம்ம முடியாது. இந்த மாதிரி துவையெல்லாம் நல்லா ருச்சியாக பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம். இது என்னென்னாக்கா தொட்டுண்டும் சாப்பிட்லாம், சாப்பாட்டில் போட்டு கலந்தும் சாப்பிட்லாம். சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிடும்போது என்ன பண்ணலான்னாக்கா, அது கூட கொஞ்சம் 2 கடுகு, நல்லா முறுமுறுன்னு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்தி கொட்டி சாப்பிட்டோம்னா சூப்பராக டெக்கரேஷனாக ஒரு புளியோரை மாதிரியாகவே ஆகிப்படும். வேணுமெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தனியாக வறுத்து அதை பொடி பண்ணி இது மாதிரி தூவினா சூப்பர் புளியோரை, திடீர் புளியோரை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.